ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கண்டிப்பாக நெஃப்டியில் வந்து 400 to 500 பாயிண்ட்ஸ் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒய் பிகாஸ் இந்த 24,000 வந்து அது ரெசிஸ்டன்ஸாக தான் எடுத்துக்குதே கண்டி சப்போர்ட் வந்து எடுக்கலை. பாருங்கள், பெரிய நேற்று வந்து பார்த்திங்களா, பெரிய லாங் லெக்குடு டோஜி அதை பேஸ் பண்ணி திருப்பியும் வந்து ஒரு செல் கேண்டில் கீழே தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய டோஜி இழுத்து வச்சுருந்தா அங்கேருந்து திருப்பி மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் வந்து 24,200 அதான் 300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ பாருங்க 23,950 பிரேக் பண்ணி அவன் வந்துட்டுருக்கான். கிட்டத்தட்ட 400 to 500 பாயிண்ட்ஸு டவுன் வந்து இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை வந்து கிராஷாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கரெக்ஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன்னால தான் இந்த மாதிரி ஆகுது. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக என்ட்ரி வந்து கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஆல்ரெடி வரும்போதே பார்த்திங்கன்னா நேற்றே வந்து புட்டோடைய ப்ரீமியமில் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் எடுத்ததே 6 ரூபாவில் எடுத்திருந்தேன். அது கிட்டத்தட்ட க்ளோசிங் டைமில் 70 ரூபா பக்கம் இருந்துச்சு. ஸோ ப்ரீமியம் எடுக்கிறதுலாம் வந்து கஷ்டம்தான், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம். அதேமாரி ஜெரோதா அந்த மாதிரி சில பிளாட்ஃபார்மில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹை வேல்யூவில் இருக்க ப்ரீமியம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க டியூ டு திஸ் பேனிக் சுச்சுவேஷன். பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்போர்ட் பிடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் சப்போர்ட் எடுக்கலை, ரெசிஸ்டண்ட்டாக வச்சு தான் திருப்பியும் கீழே வருது மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.